ஒரு ஊர்ல ஒரு ராஜா இருந்தாரு. அவர் பேரு ஹாரூன் அல் ரஷீத். அவருக்கு 2 பசங்க. அந்த 2 பசங்க தான் அவரோட நாட்டை ஆள போறவங்கிறதுனால அவங்க 2 பேருக்கும் நல்ல படிப்பு கொடுக்கணும்னு ஆசைப்பட்டாரு. அவர் நாட்டிலே சிறந்த அறிஞர் ஒருத்தர் இருக்காரு. அவர் பேர் அஸ்மி. அவர்கிட்ட தன்னோட 2 பிள்ளைங்களையும் சேர்த்து விடுறாரு. அந்த அறிஞர்கிட்ட பாடம் கத்துக்க போன அவரோட 2 பசங்களும் தான் அரச குடும்பத்துல உள்ளவங்கிறத மறந்து அவர்கிட்ட ரொம்ப பண்பா நடந்துக்கிறாங்க. அறிஞர் சொல்ற எல்லாத்தையுமே செய்யறாங்க. ஒரு நாள் அந்த அறிஞர் தொழுகைக்கு போறதுக்கு முன்னாடி காலை கழுவிக்கிட்டு இருக்காரு. அப்போ ஒரு இளவரசன் அவரோட காலுக்கு தண்ணி ஊத்திக்கிட்டு இருக்கான். அந்த நேரம் அரசர் அந்த அறிஞர்கிட்ட தன்னோட பசங்க எப்படி படிக்கிறாங்கிறத பாக்குறதுக்காக வராரு. பார்த்தா அவரோட பையன் அறிஞரோட காலில் தண்ணி ஊத்திக்கிட்டு இருக்கான். இது அந்த இளவரசரும் கவனிக்கல, அந்த அறிஞரும் கவனிக்கல. காலை கழுவிட்டு அறிஞர் நிமிந்து பார்த்தா அரசர் அங்க நின்னுகிட்டு இருக்காரு. உடனே அரசர் அங்க இருந்து கிளம்பிடுறாரு. அறிஞருக்கே ரொம்ப கஷ்டமா போயிருச்சு. இன்னதான் இருந்தாலும் இந்த நாட்டோட வருங்கால அரசர் இவரு. அவர் நம்ம காலில் தண்ணி ஊத்த சொன்னது ரொம்ப பெரிய தப்பு அப்படின்னு ரொம்ப கவலைப்படுறாரு. அடுத்த நாள் அரசபையில இருந்து அறிஞரை அழைக்கிறாங்க. நாம பண்ணது பெரிய தப்பு தான். நாம அந்த இளவரசர்கள் இது மாதிரி வேலை வாங்கியிருக்க கூடாது. நமக்கு இன்னைக்கு தண்டனை கொடுக்க போறாங்க அப்படின்னு அவர் அரண்மனைக்கு போறாரு. அரண்மனைக்குள்ள போனா அரசரோட மூஞ்சி ரொம்ப கோபமா இருக்கு. அறிஞரை பார்த்து அரசர் கேக்குறாரு, என் பையனை நீங்க ஏன் காலில் தண்ணி ஊத்த சொன்னீங்க? நீங்க காலில கழுவி விட சொல்லியிருக்கணும். அந்த தகுதி இன்னும் அவங்க தொடலையா அப்படின்னு கேக்குறாரு. இதை கேட்ட அறிஞருக்கே அதிர்ச்சி. இதுல இருந்து நம்ம தெரிஞ்சுக்கிற விஷயம், பணிவா இருக்கவும் கத்துக்கணும். பணம், பதவி, புகழ் வந்துட்டா பணிவா இருக்க கூடாதுன்னு பல பேர் நினைக்கிறாங்க. அது மிகப்பெரிய தப்பு. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா ஒரு லைக் பண்ணுங்க.